தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியில் ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸை எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட இதில் க்ரெடென்ஷியல்ஸில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த சைடு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கேட்டகரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னது நம்ம பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டீச்சர் எடுகேஷன்றதை சூஸ் பண்ணணும். சரி, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதில் எத்தனை வீக்ஸ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். 12 வாரம் நீங்கள் அதை படிக்கணும். என்றைக்கு இது ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25லேருந்து 28. அதே மாதிரி இது ஜான்வரி 25லேருந்து 28. இந்த கோர்சஸ் எல்லாமே டீச்சர் எடுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோர்சஸ். ஓகே, ஃப்ரீயாக கோர்ஸ் படிச்சுக்கலாம். ஆனால் எக்ஸாம் எழுதும் போது பே பண்ணி தான் எக்ஸாம் எழுதணும். இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அட்லீஸ்ட் 8 வீக்ஸ் கோர்ஸுன்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் காலேஜஸில். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அந்த 8 வீக்ஸ் கோர்சஸ் மாதிரி இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்றைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து February 28 தான் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் தான் எக்ஸாமுக்கு அவங்க செமஸ்டருக்கு அவங்க கால் ஃபர் பண்ணுவாங்க. அப்போ மார்ச் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ஏப்ரல் எழுதுகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாத்துலேயும் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, இப்போ அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு தெரியும், நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸுனால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இல்லை பிஎடுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற கோர்சஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 28 February க்ளோஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்போயே நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஜான்வரி 25லேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எனி டைம் வந்து இந்த கோர்ஸை வந்து படிச்சுக்கலாம். எனி டைம் வந்து இந்த கோர்ஸை வந்து அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே அந்தந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்ம பார்த்தது இது வரைக்கும் அப்கமிங் என்ரோல்மெண்ட், அதாவது இனிமேட்டு வரப்போகிற என்ரோல்மெண்ட்டு, அது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் ஏற்கனவே நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்க, அதாவது ஆன்கோயிங் என்ரோல்மெண்ட் ஏற்கனவே வந்து இது க்ளோஸ்டுன்னு போட்டுட்டாங்க. இதில் இந்த கோர்சஸில் யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து 10th December 2025. ஸோ இங்கே 10th December 2025 இதை நீங்கள் முடிச்சிட்டிங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் எக்ஸாமோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஒரு சில எக்ஸாம் 12th December இருக்குது, ஒரு சில எக்ஸாம் வந்து எக்ஸாம் டேட் வந்து அப்படியே 11th December இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எந்தெந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் டேட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க ஓகே, எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்னும் என்ரோல் பண்ணாமல் இருக்கீங்க, எந்த கோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, உங்கள் காலேஜே லேட்டாக தான் இன்டிமேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த அப்கமிங் இருக்கு இல்லையா என்ரோல்மெண்ட், அதுலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் என்றைக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3D க்ளீன் கேப்சர் அண்ட் கன்வெர்ட்டு இல்லை 3D மாடலிங் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கோர்ஸை வந்து நீங்கள் இப்போயே கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஜான்வரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுங்க. அட் லாஸ்ட் வந்து ஐ அக்ரி டு ஃபாலோ த ஹானர் கோடுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி அப்டேட் ப்ரொஃபைல் அண்ட் ஜாயின் கோர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் த கோர்ஸ், கிளிக் த அனௌன்ஸ்மெண்ட் டேப் ஃபார் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணோம். அதே மாதிரி மெயில் உங்களுக்கு வந்திருக்கும். இவங்க தான் வந்து நமக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. இவங்களோட என்னென்ன வந்து வீக் 1ல் என்ன அவங்க டீச் பண்ண போகிறாங்க, வீக் 2 இதெல்லாமே ரெக்கார்டிங் வீடியோஸ் நமக்கு இருக்கும். இல்லைன்னா பிபிடியாகவும் நமக்கு இந்த லாகின்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் எது பார்க்குறதா இருந்தாலும் இந்த லாகின்குள்ளே பார்க்கணும். இது மாதிரி புக்ஸ் ஏதாவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா அதை பற்றியும் போட்டிருக்காங்க. அது மாதிரி சர்டிஃபிகேட், கிரேடிங் என்ன, இது எல்லாமே இதில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இதை என்ரோல் பண்ணிவிட்டு அப்படி சப்போஸ் இது வந்து டஃப்பாக இருக்குது, இந்த சிலபஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம் எழுதுறது தான் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்றதை முடிவு பண்ணுறது. ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதுபடி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி ஸ்வயம் கோர்ஸில் எவ்வளோ வாங்கினா பாஸ் மார்க்கு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. 100க்கு வந்து நீங்கள் 40 வாங்கணும். ஸோ அவுட் ஆஃப் 100 நீங்கள் 40 மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா பாஸ். டு குவாலிஃபை ஃபார் அ சர்டிஃபிகேட் யூ மஸ்ட் அச்சீவ் அன் ஆவரேஜ் அசைன்மெண்ட் ஸ்கோர் ஆஃப் அட்லீஸ்ட் 10 அவுட் ஆஃப் 30. ஸோ அசைன்மெண்ட்டுக்கு நீங்கள் 10 மார்க் அட்லீஸ்ட் வாங்கியிருக்கணும். அண்ட் தென் எக்ஸாம் ஸ்கோர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 30 அவுட் ஆஃப் 70. ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க் இருக்கணும், நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா, அப்ளை பண்ணி அதில் வந்து 30 மார்க்ஸ் வாங்கியிருக்கணும், அசைன்மெண்ட்டில் 10 மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ டோட்டல் 40 மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த கோர்ஸை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எலக்ட்ரானிக் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வரும். அசைன்மெண்ட் உண்டு, நீங்கள் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும். அவங்க எல்லாமே என்னதுன்னு சொல்லி இந்த லாகின்ல தான் சொல்லுவாங்க. ஹார்ட் காப்பீஸாக இருக்காது, அது ஒரு சர்டிஃபிகேட்டு தான். ஓகே, எலக்ட்ரானிக் சர்டிஃபிகேட்டு தான். அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணோன்னே நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிடலாம். இது வந்து எந்த இதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NITTR அப்படின்ற ஒரு இதனால். ஓகே, NICTE, IGNO இந்த மாதிரியெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதில் இவங்க NITTR. ஸோ அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த யூனிவர்சிட்டியில் இருந்துட்டு உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கோர்ஸோட டீட்டெயில்ஸு. ஸோ இதெல்லாம் உங்களால் படிக்க முடியும், கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி பிஎட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கிற கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட், இப்படி தான் நடக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு எதில் வந்துடும் அப்படின்னா மெயிலில் வந்துடும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் மெயிலில் வந்துடும். அதே மாதிரி அசைன்மெண்ட் சப்மிட் அசைன்மெண்ட் வராது, அசைன்மெண்ட் இதிலே தான் இருக்கும். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அது இங்கே தான் இருக்கும். இதில் தான் நீங்கள் பார்க்கணும், இந்த மெனுவில் தான் நீங்கள் பார்க்கணும். இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா கோர்ஸ் அவுட்லைன், ஓகே, ஸோ கோர்ஸ் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, மென்டர் யார், அபவுட் த கோர்ஸ், இது எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த மெனுவில் நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணணும் கிளிக் பண்ணணும், அந்த கோர்ஸ் அப்படியே வந்துருச்சு பாருங்கள் இந்த லிங்க்கில். ஸோ அதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போயிடும், உங்களோட ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸுக்கு போயிடும். எல்லா ரிமைண்டர்ஸையும் இங்கே அனுப்புவாங்க. சப்போஸ் நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெயிலில் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஓகே.